ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி திங்கக்கிழமை பிளாக். இன்றைக்கி என்னுடைய ரொட்டீன் பிளாக். ஸ்கூலுக்கு இன்றைக்கி போயாச்சு பிள்ளைங்கள்லாம். இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் ஓப்பனிங். வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் பாப்பாங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு நான் என்னென்ன வேலை பண்ணேன் காலையிலேருந்துன்ட்டு ரொட்டீன் பிளாக் பார்க்கலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சி கோலம் போட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சி கோலம் போட்டு டீ வச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்கள எழுப்பி விட்டேன். பிள்ளைங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறனால தலைக்கு குளிக்கணுன்னாங்க. அதனால் எழுப்பி விட்டேன். சீக்கிரம் எழுந்திரிச்சா தானே தலை காயும். ரெட்டை சடை வேறு பின்னணும். வேலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு கருவேப்பிலை சாதமும் பீட்ரூட் பொரியலும் பண்ணி கொடுத்துருந்தேன். பணியாரம் பண்ணி கொடுத்துருந்தேன், இனிப்பு பணியாரம். இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். நேரம் ஆகிடுதுன்ட்டு வேகமாக பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி லன்ச்சு பாக்ஸ் இது தான். கருவேப்பிலை சாதமும் பீட்ரூட் பொரியல். அதுக்கு பணியாரம் ஸ்நாக்ஸுக்கு இனிப்பு பணியாரம். எங்கள் பெரிய பாப்பா தான் எடுத்து வச்சிட்ருக்கா. சமைச்சி கட்டி கொடுத்துட்டேன். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது புது பேக் வாங்கிட்டு வந்தாங்க. அன்றைக்கி சொன்னோம்ல போயிருந்தோன்ட்டு அன்றைக்கி வாங்கிட்டு வந்தது. அகமத்தில் எடுத்தது. 130 ரூபா தான். நல்லா இருக்குதுங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கு கிராமத்தில் கொஞ்சம், இங்கே திருச்சியில் கொஞ்சம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் அப்படியே கிடக்கும். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லார் வீடும் இப்படி இருக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு அவங்க வேலைக்கும் கிளம்பி போயிட்டாங்கன்னா வீடு இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் துணியெல்லாம் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நேற்று காய போட்டதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவுறக்கு சிங்கில் எல்லாம் எடுத்து போட்டு அடுப்படியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவிட்டு வீடு வாசல் கூட்டிகிட்டு இருந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது இருந்தது. அது வாங்கி பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்டர் பாட்டில் நல்லா இருக்குது. நல்லா ஹெவியாக தான் இருக்குது. முதல்ல ஒன்று வாங்கினோம், அது சரியில்லை, ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. நல்லா திக்காக தான் இருக்குது. அதை தான் இப்போ ஆர்டர் வந்துச்சு. அதை எடுத்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் துணியெல்லாம் நிறையா சேர்ந்து போட்டுச்சு. எல்லாம் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஸ்டிக்கரு எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பாட்டிலுக்கு. எங்கள் சின்ன பாப்பா சாயந்தரம் என்ன இதை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட போகுதுன்னு தெரில. அப்புறம் அந்த ஒரு குட்டி பாட்டில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரில. எல்லா துணியெல்லாம் அயர்ன் பண்ணேன், எங்கள் வீட்டுக்கார துணியை. இப்போ வீடு க்ளீன் பண்ணது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் வீடு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நான் எல்லாம் எப்படி எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லார் வீடும் இப்படி தான் இருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு காலையில் அப்படி தான் இருக்கும். பிள்ளைங்கள அனுப்புகிறக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். அனுப்பிட்டு தான் எல்லா வேலையும். இந்த மீன் தொட்டி வாங்கி வச்சுருக்கோம். இப்போது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கிச்சன் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீட்டாக இருக்கா? இந்த மணி பிளான்ட்டு வெளியிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாசலில் வச்சுருந்தேன், அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தேன். திருப்பி ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.